வணக்கம் நண்பர்களே. இலவச மாதிரி தேர்வு 4ற்கு பார்த்தீங்கன்னா தமிழில் உள்ள 50 வினாக்களுக்கு விடைகள் பார்த்துட்டோம். இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொதறிவு சம்பந்தமான மற்ற வினாக்களுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 51வது கேள்வி பார்த்தீங்கன்னா மனிதர்களின் சராசரி உடல் வெப்பநிலை டேஸ் ஆகும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 37 டிகிரி செல்சியஸ் அல்லது பார்த்தீங்கன்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்த 52வது கேள்வி ஆய்வக வெப்பநிலைமானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம். அதற்கான காரணம் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆய்வகத்தில் பயன்படுத்துகிறப்போ ஒரே சீராக விரிவடையக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த பாதரசம். அதனால தான் வெப்பநிலை மானிகளில் இதை பயன்படுத்துகிறாங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 53வது கேள்வி மரபு மின்னோட்டம் எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு டேஸ் திசையில் அமையும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எதிர் திசையில் அமையும். இந்த மரபு மின்னோட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரான மின்னோட்ட இயக்கத்தை தான் நம்ம மரபு மின்னோட்டம் அப்படின்ட்டு அழைக்கிறோம். அடுத்த 54வது கேள்வி மின்தடையின் எஸ்ஐ அலகு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓம். மின்தடையின் எஸ்ஐ அலகு பார்த்தீங்கன்னா ஓம். இந்த மின்தடைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்னழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் தான் மின்தடைன்னு சொல்லுவோம். அடுத்த 55வது கேள்வி தாமிர கம்பிகள் வீட்டு மின் சுற்றுகளில் பயன்படுத்த காரணம். அதாவது நம்மளுடைய வீட்டு மின்சார இணைப்பில் தாமிர கம்பிகள் ஒயர் பயன்படுத்துகிறோம். அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மிக குறைந்த மின்தடை கொண்டு இருக்கு. தாமிர கம்பிகள் மிக குறைந்த மின்தடை கம்பிகள் கொண்டதால தான் அதை நம்ம வீட்டு மின் சுற்றுகளில் பயன்படுத்துகிறோம். அடுத்த 56வது கேள்வி திண்மத்திலிருந்து நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பதங்கமாதல். பதங்கமாதல் நிகழ்வில் தான் திண்மம் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும். இதற்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கற்பூரம் எரிவது. கற்பூரம் எரியும் போது அது திரவ நிலைக்கு மாறாமல் டைரெக்டாக வாயு நிலைக்கு மாறும். அடுத்த 57வது கேள்வி இரும்பின் மீது துருப்பிடித்தலை தடுக்கும் ஒரு மாற்று முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாகமுலாம் பூசுதல். அதாவது இந்த குரோமியம் நிக்கல் இது போன்றதை இரும்பின் மீது பூசுவாங்க. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா அது இரும்பு துருப்பிடிக்காமல் தடுக்கும். 58வது கேள்வி தாவரங்களின் முக்கிய ஆற்றல் மூலமாக திகழ்வது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சூரிய ஒளி. சூரிய ஒளி மட்டும் இல்லைன்னா தாவரங்கள் உலகில் தாவரங்கள் பூமியில் வளருவதுங்கிறது சாத்தியமற்றது. அதனால் அது முக்கிய ஆற்றல் மூலமாக சூரிய ஒளியை தான் சொல்கிறாங்க. அடுத்த 59வது கேள்வி வாகனங்களின் பின்புறம் ஏன் சிவப்பு நிற விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. அதாவது நம்மளுடைய வாகனங்களில் பின்னாடி சிவப்பு நிற விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கு. அது ஏன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்துமே காரணமாக சொல்கிறாங்க. என்னென்னா குறைவான சிதறல் கொண்டது, அதிக அலைநீளத்தை கொண்டிருக்கு, காற்றில் அதிக தூரம் பயணிக்குது, அதிக தொலைவு பயணிக்கக்கூடியது இந்த சிவப்பு நிறம். அதனால தான் நம்ம பைக்கு இதில் கார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்புறம் சிவப்பு நிற விளக்குகள் பயன்படுத்துகிறாங்க. 60வது கேள்வி உலகின் முதல் செயற்கைக்கோள் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸ்புட்னிக் 1. இது ரஷ்யா அனுப்பியிருக்கோம். ரஷ்யா தான் முதல்ல ஒரு செயற்கைக்கோளை அனுப்பியிருக்கு. அதனுடைய பேர் தான் ஸ்புட்னிக் 1. இந்த ஆரியப்பட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அனுப்பிய முதல் செயற்கைக்கோள் தான் ஆரியப்பட்டா. அடுத்த 61வது கேள்வி பார்த்தீங்கன்னா இந்தியா செவ்வாய் கிரகத்தை ஆராய மங்கள்யான் எனும் விண்கலத்தை அனுப்பிய ஆண்டு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி
2013. அதாவது 2013 நவம்பர் 5க்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. இது எப்போ வந்து செவ்வாய் கிரகத்தினுடைய சுற்றுவட்ட பாதையில் நுழைஞ்சதுன்னா 2014 செப்டம்பர் 24 வந்து நுழைஞ்சிருக்கும். அடுத்த 62வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் இயற்கை இழை டேஸ். இயற்கை இழைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பட்டு மட்டும்தான். மற்றவை எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து செயற்கையாக தயாரிக்கப்படுற இழைகள். இழைகள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடைகள் இதெல்லாம் தயாரிக்க பயன்படுற ஒரு நூல் இதை தான் சொல்லுவாங்க. அதுதான் இழைகள்னு சொல்லுவாங்க. அடுத்த 63வது கேள்வி, மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இழை. மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இழை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரேயான். ரேயான் தான் வந்து முதலாக உருவாக்கியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 64வது கேள்வி, வயிற்றின் அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்தும் அமில நீக்கி. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அண்டாசிட். அண்டாசிட்டுங்கிறது தான் அமில நீக்கி. இது வயிற்றில் உள்ள அமிலத்தை வந்து சமநிலைப்படுத்துது. அடுத்ததாக ஆன்டிஹிஸ்டமின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வாமை நீக்கும் வந்து மருந்தாக வந்து பயன்படுது. இந்த ஓஆர்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஆர்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது தீவிர வயிற்றுப்போக்கிற்கு வந்து மருந்தாக பயன்படுது. இந்த ஓஆர்எஸ் கரைசல் குடிப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றுப்போக்கின் போது ஏற்படும் நீரிழப்பை வந்து தடுக்க பயன்படுவது தான் இந்த கரைசல். அடுத்து ஆன்டிசெப்டிக். ஆன்டிசெப்டிக் பார்த்தீங்கன்னா நோய் கிருமிகளை வந்து அழிக்கும் தன்மையுடைய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இது புண்களை வந்து ஆற்றும் திறன் கொண்டது. அடுத்த 65வது கேள்வி, மெழுகுவர்த்தி சுடரின் வெப்பமான பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மஞ்சள் பகுதி. மஞ்சள் பகுதி தான் வந்து மெழுகுவர்த்தி சுடரில் வெப்பமாக இருக்கும். அடுத்ததாக 66வது கேள்வி, பட்டுப்பூச்சி வளர்ப்பு மற்றும் பட்டு இழைகளை உருவாக்குவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி செரிகல்ச்சர். பட்டுப்பூச்சி வளர்ப்பு என்னென்னா செரிகல்ச்சர். அடுத்த 67வது கேள்வி, செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படும் செல்லின் உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா தான் செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. அடுத்து சைட்டோபிளாசம் பார்த்தீங்கன்னா செல்லினுடைய இயக்க பகுதின்னு சொல்லுவாங்க. அடுத்து லைசோசோம் பார்த்தீங்கன்னா செல்லினுடைய தற்கொலை பைகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு செல்லு வந்து தானாகவே வந்து இறந்துவிடும். அது வந்து தானாகவே வந்து அந்த இறந்த செல்களை வந்து செரிமானப்படுத்தும். அடுத்து 68வது கேள்வி, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுபவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரோலஸ் லின்னேயஸ். இவர் தான் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து 69வது கேள்வி, திருவாய்மொழி எனும் நூலினை எழுதியவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நம்மாழ்வார். நம்மாழ்வார் அவர்களால் எழுதப்பட்டது தான் திருவாய்மொழி. அடுத்து 70வது கேள்வி பார்த்தீங்கன்னா பெரியாழ்வாரின் தொடக்க கால பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இவருடைய தொடக்க கால பெயர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விஷ்ணு சித்தர். விஷ்ணு சித்தர்னு அழைக்கப்பட்டிருப்பார். இந்த சித்தார்த்தர் யாருடைய பெயர்னு பார்த்தீங்கன்னா கௌதம புத்தருடைய பெயர் தான் சித்தார்த்தர். அடுத்து 71வது கேள்வி, மண்டகப்பட்டு குடைவரை கோயிலை உருவாக்கியவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முதலாம் மகேந்திரவர்மன். அடுத்ததாக 72வது கேள்வி, அழகிய நம்பி கோயில் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருக்குறுங்குடி. இந்த திருக்குறுங்குடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். திருநெல்வேலியில் வந்து இருக்குது. திருநெல்வேலியில் உள்ளது தான் இந்த திருக்குறுங்குடி. அடுத்து 73வது கேள்வி, திருத்தக்க தேவரால் எழுதப்பட்ட நூல். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி யாருடைய நூல்? திருத்தக்க தேவருடைய நூல். சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகளுடைய நூல். அடுத்து மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தனாரால் எழுதப்பட்டது. அடுத்து 74வது கேள்வி, துளுவ வம்சத்தின் அரசர்களுள் மிக போற்றுதலுக்குரியவர். போற்றுதலுக்குரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் தான் துளுவ வம்சத்தினுடைய அரசர்களில் மிக போற்றுதலுக்கு உரியவர். அடுத்து 75வது கேள்வி, சிவாஜியின் ஆசிரியராகவும் மற்றும் பாதுகாவலராகவும் இருந்தவர் யார்?
இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாதாஜி கொண்டதேவ். தாதாஜி கொண்டதேவ் தான் சிவாஜியினுடைய குரு. அடுத்து 76வது கேள்வி, மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பேஷ்வா. பேஷ்வா என்று அழைக்கப்பட்டிருப்பாங்க. இந்த பண்டிட் ராவுங்கிறது யாருன்னா தலைமை அர்ச்சகர். தலைமை அர்ச்சகரை வந்து சொல்லுவாங்க. அடுத்ததாக 77வது கேள்வி, மனிதனால் முதலில் அறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்களில் ஒன்று. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாமிரம். தாமிரம் தான் வந்து முதலாக மனிதனால் அறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட ஒரு உலோகம். இது உலக அளவில் முதலிடம் எந்த தாமிர உற்பத்தியில் இருக்குன்னா சிலி நாடு தான் உலக அளவில் முதலிடம் வந்து பெற்றிருக்கு. 78வது கேள்வி, நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வெப்ப சக்தி. இதை வந்து அனல் மின் நிலையங்களில் வந்து தயாரிக்கிறாங்க. அடுத்து 79வது கேள்வி, மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கமுதி. கமுதியில் வந்து இருக்கும். இது வந்து உலகின் பெரிய சூரிய ஆற்றல் திட்டமாகும். இது பார்த்தீங்கன்னா சுமார் 648 மெகாவாட் திறன் கொண்டதாக வந்து அமைந்திருக்கு. இது எப்போ தொடங்கினாங்கன்னா செப்டம்பர் 2016 வந்து தொடக்கத்தில் வந்து இருக்குது. அடுத்து 80வது கேள்வி, எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அஸ்ஸாம். அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் காசிரங்கா தேசிய பூங்கா வந்து அமைப்பெற்றது. அடுத்த 81வது கேள்வி, பின்வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத கடற்கரை எது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மியாமி. மியாமி கடற்கரை மட்டும் இந்தியாவில் கிடையாது. மற்ற கோவா, கொச்சி, கோவளம் இதெல்லாம் வந்து இருக்குது. அடுத்து 82வது கேள்வி, கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிப்பது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆஸ்ட்ரோனமி. ஆஸ்ட்ரோனமின்னா என்னென்னா கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிப்பது. அடுத்து 83வது கேள்வி, 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து வசதி எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கொல்லிமலை. கொல்லிமலையில் தான் 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து வந்து இருக்குது. அடுத்தா பார்த்தீங்கன்னா நீலகிரியில் பார்த்தீங்கன்னா 14 கொண்டை ஊசி வளைவுகள் வந்து இருக்குது. அடுத்ததாக ஆனைமலை. ஆனைமலை பார்த்தீங்கன்னா உயர் விளிம்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மேகமலைக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தா உயர்ந்த மேகங்களை வந்து குவியும் மலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 84வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கோடியக்கரை. வேடந்தாங்கல் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பறவைகள் சரணாலயம். அடுத்த 85வது கேள்வி, முதலமைச்சர் என்பவர் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெரும்பான்மை கட்சியின் தலைவரை தான் வந்து முதல்வராக ஆளுநர் அவர்களால் நியமிக்கப்படுவார். அடுத்து 86வது கேள்வி, மாநில நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முதலமைச்சர். 87வது கேள்வி, மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பு டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உயர்நீதிமன்றம். இந்த உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்தியாவிற்கே உள்ளது தான் இந்த உச்சநீதிமன்றம். அது மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம். ஆப்ஷன் பி. 88வது கேள்வி, அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜோகன்ஸ் குட்டன்பர்க். ஜோகன்ஸ் குட்டன்பர்க் தான் வந்து அச்சு இயந்திரத்தை வந்து கண்டுபிடித்திருப்பார். அடுத்து 89வது கேள்வி, வெகுஜன ஊடகம் என்பது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. அதாவது தொலைக்காட்சி, வானொலி, அடுத்து பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்கள். அடுத்து 90வது கேள்வி, பெரிய சேற்று ஆறு என்ற புனைப்பெயருடன் அழைக்கப்படும் ஆறு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மிசிசிபி. 91வது கேள்வி, அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைப்பது டேஸ்.
இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பனாமா கால்வாய். 92வது கேள்வி விவசாயம் ஆன்சர். அடுத்ததாக 93வது கேள்வி, நிலவரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு டேஸ் என அழைக்கப்படுகிறது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கார்டோகிராப். கார்டோகிராப் என்று அழைக்கப்படுவது தான் நிலவரைபடம் உருவாக்கத்தில் அறிவியல் பிரிவு. 94வது கேள்வி, சுனாமி என்ற சொல்லின் சு என்பதன் பொருளை கூறுன்னு கேட்டிருக்காங்க. சு என்பது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ துறைமுகத்தை குறிப்பது தான் சு. நாமி என்பது பார்த்தீங்கன்னா அலைகளை குறிப்பது. 95வது கேள்வி, 2004 சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கஜா புயல். கஜா புயல் பார்த்தீங்கன்னா 2018 தமிழ்நாட்டை தாக்கியது. இது மிகுந்த சேதத்தை ஏற்படுத்திய புயல்னா அது கஜா புயல் தான். அடுத்ததாக 96வது கேள்வி, பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண்ணினத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என கூறியவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காந்தியடிகள். காந்தியடிகள் தான் பெண்களை பலவீனமான பாலினம் என சொல்வது ஒரு அவதூறுன்னு சொல்லியிருப்பார். அடுத்ததாக 97வது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதல் பெண் ஆளுநர் ஆப்ஷன் பி சரோஜினி நாயுடு அவர்கள். அடுத்து முதல் பிரதமர் யாருன்னா இந்திரா காந்தி அவர்கள். முதல் காவல்துறை உயர் அதிகாரி பார்த்தீங்கன்னா கிரண்பேடி அவர்கள். அடுத்து விஜயலட்சுமி பண்டிட். இவங்க யாருன்னா ஐநாவுடைய தலைவராக இருந்திருப்பாங்க. முதல் பெண் தலைவராக இருந்திருப்பாங்க. 98வது கேள்வி, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1986 டிசம்பர் 24 தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். இதை நுகர்வோருக்கான மகா சாசனம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 99வது கேள்வி, சாலை பாதுகாப்பு என்பது இவர்களுக்கானது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சாலையை பயன்படுத்தும் அனைவருக்கும் பொதுவானது. அடுத்ததாக 100வது கேள்வி, இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதலில் கொண்டாடப்பட்ட ஆண்டு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1989. 101வது கேள்வி, இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி எப்போது அமல்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சரக்கு சேவை வரி என்னென்னா ஜிஎஸ்டியை தான் சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்கிறாங்க. இது எப்போது தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2017 ஜூலை 1. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். அடுத்து 102வது கேள்வி, வருமான வரி என்பது. வருமான வரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நேர்முக வரி. நேர்முக வரியை தான் வருமான வரின்னு சொல்கிறாங்க. 103வது கேள்வி, ஆசிரியர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி செப்டம்பர் 5. செப்டம்பர் 5 தான் ஆசிரியர் தினம் கொண்டாடுறாங்க. இது யாருடைய பிறந்தநாள்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 5வது நாளை தான் அவங்க ஆசிரியர் தினமாக கொண்டாடுறாங்க. அடுத்ததாக 104வது கேள்வி, ப்ராஜெக்ட் 17A இறுதி மற்றும் 7வது கடற்படையின் போர்க்கப்பல் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மகேந்திரகிரி. லாஸ்ட்டாக வழங்கப்பட்ட போர்க்கப்பல் தான் மகேந்திரகிரி. முதல்ல பார்த்தீங்கன்னா நீலகிரிங்கிற கப்பலை வழங்கியிருப்பாங்க. அடுத்ததாக 105வது கேள்வி, G20 நாடுகளின் கூட்டமைப்பிற்கு 2023 தலைமை வகித்த நாடு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்தியா. அடுத்த 106வது கேள்வி, உலகளாவிய புத்தாக்க குறியீடு 2023 இந்தியாவின் நிலை டேஷ்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 40.
40வது இடத்துல வந்து இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 132 நாடுகளில் 40வது இடத்தை வந்து தக்க வைத்திருக்கு. 107வது கேள்வி, சமீபத்தில் இஸ்ரோவால் ஏவப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் எதனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சூரியனை வந்து ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டது தான் இந்த ஆதித்யா L1ங்கிறது. இந்த ஆதித்யா L1ன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, L1ங்கிறது லாக்ராஞ்சி புள்ளியை தான் சொல்லுவாங்க. இந்த ஆதித்யா L1 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2, 2023 வந்து ஏவப்பட்டிருக்கு. இதனுடைய திட்ட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிகர் ஷாஜி. இவர் வந்து தென்காசியை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் உள்ளவர் இவர். அடுத்த 108வது கேள்வி, இந்தியாவில் முதல் பல்நோக்கு கடற்பாசி பூங்கா அமைக்க எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? பல்நோக்கு கடற்பாசி பூங்கா இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் தான் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா கடற்பாசி திட்டம் 2021 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தான் இந்த பல்நோக்கு கடற்பாசி பூங்கா வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 109வது கேள்வி, 30 மீட்டர் இன்டு 19 மீட்டர் பரிமாணங்களுடைய ஒரு கோகோ விளையாட்டு திடல் அதன் அனைத்து பக்கங்களிலும் லாபியுடன் அமைந்துள்ளது. இந்த விளையாடும் பகுதிக்கான பரிமாணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோனா 27 மீட்டர் இன்டு 16 மீட்டர் எனில் லாபியினுடைய பரப்பளவு வந்து கேட்குறாங்க. அப்போ லாபி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கோகோ விளையாட்டு மைதானம் வந்து இருக்குது. அதனுள்ள விளையாட்டு மைதானம் வந்து இருக்குது. இதை சுற்றியுள்ள லாபினா அமர்ந்து பார்க்குறதுல உள்ள இடங்களுக்கு உள்ள பரப்பளவு தான் கேட்குறாங்க. மீதம் உள்ளதை நமக்கு வந்து மொத்தமாக கோகோ விளையாட்டு அரங்குடைய பரப்பளவு வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ கோகோ விளையாட்டு அரங்கு எப்படி இருக்கும்? செவ்வக வடிவில் இருக்கும். இப்போ செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா L/B. அப்போது நமக்கு வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே நம்ம சிறிய செவ்வகத்துக்கும் கண்டுபிடிக்கணும், பெரிய இதுக்கும் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பெருசுக்கு கண்டுபிடிச்சோம்னா மொத்த விளையாட்டு அரங்கத்துக்கும் 30 இன்டு 19 இதை பெருக்கணும்னா 570ன்னு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 27 மீட்டர் 16 மீட்டர், அடுத்து 27 இன்டு 16 மீட்டர், இது பார்த்தீங்கன்னா 432 மீட்டர். ரெண்டுக்கும் இடைப்பட்ட பரப்பளவு தான் அந்த லாபியினுடைய பரப்பளவாக இருக்கணும். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னாலே நமக்கு இதற்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். அப்போது அதை மைனஸ் பண்ணோம்னா 8. இதற்கான ஆன்சர் வந்து இதில் கொடுக்கல. இதில் வந்து 138 மீட்டர் ஸ்கொயர்டு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 138 மீட்டர் ஸ்கொயர்டு. இதில் வந்து ஆன்சர் கிடையாது. இதுதான் கரெக்டான ஆன்சரு. ஒரு செவ்வகத்தின் நீள அகலங்கள் முறையே 23.5 சென்டிமீட்டர் மற்றும் 1.5 சென்டிமீட்டர் எதில் அதன் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு செவ்வகத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து தெரியும். என்னென்னா L/B. அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். 23.5 இன்டு 1.5. 5 25, 3 5 17, 2 5 10, 11. அடுத்து 1 5 1 3 2. அப்போ 5 5 2 5 3. இப்போ 35 25ன்னு வருது. அப்போ நமக்கு 2 புள்ளி இருக்கிறதுனால நடுவில் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அப்போ 35.25 சதுர சென்டிமீட்டர். இப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 35.25 சதுர சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 112வது கேள்வி, 1.5 லிட்டர் அளவுள்ள கரும்புச்சாறானது 5 பேருக்கு சமமாக பங்கிட வேண்டுமெனில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் கரும்புச்சாற்றின் அளவை காண்கன்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1.5 லிட்டர். இதை வந்து நம்ம 5ஆல் அடித்தோம்னா நமக்கு அதற்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இதற்கான ஆன்சர் பார்த்தோம்னா
3 லிட்டர்னு வரும். இல்லை இதை இப்படி அடிக்க கஷ்டமாக இருக்குன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து மில்லி லிட்டரில் மாற்றிக்கணும். எம்எல்ல மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ எத்தனை 1500 எம்எல் வரும். இதை 5ஆல் அடித்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 3×5 15, அப்போ 300ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு 300 எம்எல் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ எம்எல்லை வந்து நம்ம லிட்டராக மாற்றினோம்னா 2 0 எடுத்துகிட்டு புள்ளியும் வந்து முன்னாடி வைக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு 1000 மில்லி லிட்டர் தான் 1 லிட்டர். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா 0.3 லிட்டர்னு மாற்றிக்கணும். இப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 0.3 லிட்டர். ஒரு ஆளுக்கும் பார்த்தீங்கன்னா 0.3 லிட்டர், அதாவது 300 எம்எல் வந்து கொடுப்பாங்க 1.5 லிட்டரில். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 113. ஒரு மகிழுந்து 0.21 மணி நேரத்தில் 16.8 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது எனில் 1 மணி நேரத்தில் அது கடக்கும் தூரம் வந்து கேட்டிருக்காங்க. மொத்த தொலைவை பார்த்தோம்னா இது நம்ம வந்து கிலோமீட்டரை மணி நேரத்தால் வகுத்து போட்டோம்னா அதற்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம முழு எண்ணாக மாற்றினா ஈஸியாக இருக்கும் நம்ம கணக்கு போடுறதுக்கு. அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 16.8 பை 0.21ன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 2 பக்கமும் 100ஆல் வகுக்கணும். இப்போ 2 பக்கமும் 100ஆல் வகுத்தோம்னா என்ன கிடைக்குன்னா 1680 பை 21ன்னு கிடைக்கும். இதை நம்ம வகுத்து போட்டோம்னா இதற்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். அப்போ 21 × 8 போட்டோம்னா 168 வரும். அப்போ 80. அப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 80. இது ரெண்டையும் வகுத்தோம்னா நமக்கு 80 ஆன்சர் கிடைக்கும். அப்போ இது கடந்த 1 மணி நேரத்தில் கடந்த தொலைவு பார்த்தோம்னா 80 கிலோமீட்டர் தூரம் வந்து கடந்திருக்கும். ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை கண்டறியும்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்காங்க, 560 பேர் வந்து மாணவர்கள் வந்து இருக்கிறாங்க. இதில் 320 பேர் சிறுவர்கள். இப்போ மீதம் உள்ளவங்க பார்த்தோம்னா எவ்வளோ இருப்பாங்க, 240 பேர் வந்து சிறுமிகள் இருப்பாங்க. அப்போ இவங்களுடைய சதவீதம் தான் நமக்கு தேவை. இப்போ சதவீதம்னு பார்க்குறப்போ 560 பை 240 × 100 சதவீதம்னு போட்டுக்கணும். இதில் பார்த்தோம்னா இதை அடித்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். 0க்கு 0 அடிபட்டுரும். இதை அடித்தோம்னா 3 7 3 3/7 × 100ன்னு வரும். 42.86%ன்னு கிடைக்கும். அப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 42.86%. ஆப்ஷன் பி. அடுத்து 115வது கேள்வி பார்த்தீங்கன்னா, குறள் மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25ஐ சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, குறள் மதி வந்து 20% தள்ளுபடியோட ஒரு ரெயின் கோட்டை வாங்குறாங்க. அப்படி வாங்குறதுனால அவங்க 25 ரூபா வந்து சேமிக்கிறாங்க. எவ்வளோ சேமிக்கிறாங்க, 25 ரூபா வந்து சேமிக்கிறாங்க. எனவே அந்த ரெயின் கோட்டினுடைய அசல் விலை வந்து கேட்குறாங்க. இப்போ அசல் விலை எவ்வளோ இருக்கும்னா நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, அசல் விலையே தெரியாது. அப்போ பின்னு வச்சுக்கோங்க. எத்தனை பர்சன்ட் வந்து அவங்க தள்ளுபடி பெறுறாங்க, அந்த பியில் 20% வந்து தள்ளுபடி பெறுறாங்க. எவ்வளோ சேமிக்கிறாங்க, 25 ரூபா வந்து சேமிக்கிறாங்க. அப்போ நமக்கு பி தான் வேணும். அதையெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போனோம்னா நமக்கு பி = 25 × 100/20ன்னு வரும். அதை அடித்தோம்னா 5 × 25 பார்த்தோம்னா
நமக்கு 125ன்னு கிடைக்கும். ஸோ எவ்வளோ அந்த ரெயின் கோட்டினுடைய அசல் விலை பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ரூ. 125. அடுத்தா 116வது கேள்வி. ஒரு உலோகக் கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோகக் கலவை தேவைப்படும்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு உலோகக் கலவை இருக்குது. அதில் 26% தாமிரம் இருக்குது. 260 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோகக் கலவை தேவைப்படும்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு உலோகக் கலவை தெரியுமா? நமக்கு தெரியாது. அப்போ நம்ம அதை பின்னு எடுத்துக்கலாம். எவ்வளோ இருக்குது? 26% இருக்குது. 26% இருக்குது. நமக்கு எவ்வளோ தேவைன்னும் 260 கிராம் உடைய உலோகக் கலவை எவ்வளோங்கிறது தான் நமக்கு தேவை. அப்போ இதை 260 இதை அப்படியே பி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அங்கே கொண்டு போனோம்னா நமக்கு 26,000 அடுத்து கீழே 26. அப்போ இந்த 26 இந்த 26 அடிபட்டதுன்னா மிச்சம் 1000ன்னு இருக்கும். மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 1000 கிராம் இருக்கும். அப்போ ஏவும் சரி பியும் சரி. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஏ மற்றும் பி ரெண்டுமே சரி. ஏன்னா 1000 கிராம்ங்கிறது தான் 1 கிலோகிராம். 117வது கேள்வி. கருண் என்பவர் ஒரு சோடி காலணிகளை 25% விலையில் வாங்கினார். அவர் செலுத்திய தொகை ரூ. 1000 எனில் குறிக்கப்பட்ட விலையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு சோடி காலணிகளை 25% விலையில் வாங்கினார். இந்த இடத்துல தான் அவங்க ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இது தள்ளுபடி 25% தள்ளுபடியில் அவர் வாங்கியிருப்பார். அப்போ அவர் 1000 கொடுத்துருக்கிறாரு. அதில் குறிக்கப்பட்ட விலையில் அவர் 25% தள்ளுபடியில் அவர் வாங்கினதுனால அவர் செலுத்திய தொகை எவ்வளவுனா 1000. அப்போ நமக்கு செலுத்திய தொகை 1000 கொடுத்துருக்குறாங்க. குறிக்கப்பட்ட விலை நமக்கு தெரியாது. அப்போ நமக்கு என்ன இருக்குது? செலுத்திய தொகை இருக்குது. அப்போ குறிக்கப்பட்ட தொகைங்கிறது என்னென்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இப்போ எக்ஸு குறிக்கப்பட்ட விலை இதில் நம்ம கழிச்சாதான் நமக்கு 1000 கிடைக்கும். அப்போது மைனஸ் எவ்வளோ கழிக்கணும்? 25% எக்ஸை கழிக்கணும். 25% பர்சன்ட்னா 100 இன்ட்டு எக்ஸ். இந்த 25/100 சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் மைனஸ் 1/4 இன்ட்டு எக்ஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா எக்ஸு மைனஸ் x/4ன்னு இருக்குது. இங்கே 1 இருக்கும். அப்போ இங்கேயும் 4 வர வச்சாதான் நம்ம ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியும். அப்போது இதை 4ஆல் பெருக்கணும் ரெண்டு சைடுமே. 4 இப்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 4x/4 மைனஸ் x/4ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு லாஸ்ட்டாக என்ன கிடைக்கும்? 4xனா 3x. 4xல் மைனஸ் எக்ஸ் போயிட்டுனா 3x. இங்கே 2 4 ஒரு 4 எடுத்துக்கலாம். ஸோ பை 4. இங்கே நமக்கு என்ன இருக்குது? 1000 இருக்குது. அப்போது நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ நம்ம 4 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா 4000/3 ஈக்குவல் டு எக்ஸு. இதை அடித்து போட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா 1 3 3 3ன்னு அப்படியே போயிட்டுருக்கோம். நமக்கு ஆன்சர் பார்த்தோம்னா 1334. இதனுடைய குறிக்கப்பட்ட விலை பார்த்தீங்கன்னா 1334ன்னு நம்ம ரவுண்ட் அப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் 1334. இது 118வது கேள்வி. குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூ. 750 தனி வட்டியாக செலுத்தினாள் எனில் அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தனி வட்டினா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் 500 பிஎன்ஆர்/100 கொடுத்துருக்குறாங்க. பிஎன்ஆர் 100ல் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? தனி வட்டி 750ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு 10%
6 கொடுத்துருக்குறாங்க, 2 ஆண்டுகள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பி வந்து நமக்கு தெரியாது. இப்போ 2 ஆண்டு 10% வந்து கொடுத்துருக்குறாங்க பை 100. அப்போ இதை நம்ம பி வேணும்னா இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போனோம்னா இதை பார்த்தீங்கன்னா 7500 பை 2 வரும். 7500 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி 3750. இது இங்கே வந்தால் எப்படி மாறும்னா 750 இன்டு 100 பை 2 இன்டு 10ன்னு மாறும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதற்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 3750ன்னு வரும். 750ஐயும் 5ஐயும் பெருக்கி போட்டோம்னா. அடுத்து 119வது கேள்வி. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 8000. இவர்களில் 80% பேர் கல்வி அறிவு பெற்றவர்கள். அதில் 40% பெண்கள் எனில் கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மக்கள் தொகைக்கும் உள்ள சதவீதத்தை வந்து காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, மொத்த மக்கள் தொகை கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 8000 பேர். 8000த்தில் நமக்கு எவ்வளவு வந்து கல்வி அறிவு பெற்றவங்க இருக்காங்கன்னா 80% பேர் வந்து கல்வி அறிவு பெற்றவங்க இருக்காங்க. இப்போ இதை நம்ம அடித்தோம்னா 0 8 8 64 6400 பேர் வந்து கல்வி அறிவு பெற்றவங்க. 6400 பேர் கல்வி அறிவு பெற்றவங்க. அதில் எத்தனை % பேர் வந்து பெண்களாம்? 40% பேர். அப்போ நமக்கு 40% வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ 40% 6400ல் நம்ம 40% எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2560 பேர் வருவாங்க. 2560 பேர் வந்து வருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த மக்கள் தொகைக்கும் பெண்களின் எண்ணிக்கைக்கும். இப்போ பெண்களின் எண்ணிக்கை என்ன? 2560 பேர். மொத்த மக்கள் தொகை வந்து எவ்வளவு? 8000 பேர். இதனுடைய பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ 100 0 0 0 0 3 0 அடைபட்டது 8 256 வகுத்தோம்னா 3 8 24 2 8 16. அப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தோம்னா 32% வந்து கிடைக்கும். இப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 32%. அடுத்து 120வது கேள்வி. ரூ 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தனி வட்டிக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா BNR 500. இதை நம்ம பிரதிட்டோம்னா நமக்கு தனி வட்டி கிடைச்சிரும். 25,000 இன்டு 8% இன்டு 3 ஆண்டு பை 8% பை 100. இந்த 2 0க்கும் இந்த 2 0க்கும் அடைபட்டுரும். இதை பெருக்கி போட்டோம்னா நமக்கு 6000ன்னு கிடைக்கும். அப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 6000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த 4வது டெஸ்ட்டுக்கான விடைகள் வந்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.